ஆட்டோ நீங்க அடிக்கிறதெல்லாம் பேசுங்க, நான் வீடியோ எடுத்து போலீஸ்ல கொடுக்குறேன். நீங்க அடிங்க அடிங்க. வவுனியாவில் பிக்மி செயலி ஊடாக முச்சக்கர வண்டியை செலுத்துகின்ற சாரதியை முச்சக்கர வண்டி தரிப்பிடத்திலிருந்து முச்சக்கர வண்டி செலுத்துகின்ற சாரதிகள் அச்சுறுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பான காணொலியும் வெளிவந்திருக்கின்றது. அதை தவிர தொடர்ந்து இவ்வாறு பிக்மி சாரதிகளை முச்சக்கர வண்டி தரிப்பிடத்திலிருந்து முச்சக்கர வண்டியை செலுத்துகின்ற சாரதிகள் மிரட்டி வருகின்ற சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. அந்த வகையில் வவுனியாவில் பல இடங்களில் இவ்வாறான முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் அது தொடர்பான காணொலியையும் இந்த தொகுப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். வவுனியாவில் பிக்மி செயலி ஊடாக முச்சக்கர வண்டியை செலுத்துகின்ற சாரதிகளுக்கும் முச்சக்கர வண்டி தரிப்பிடத்திலிருந்து முச்சக்கர வண்டியை செலுத்துகின்ற சாரதிகளுக்கும் இடையிலே தொடர்ந்து முரண்பாடு ஏற்பட்டு வருகின்றது. அந்த வகையில் வவுனியாவில் பல இடங்களில் இவ்வாறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான காணொலிகளை கடந்த காலங்களில் எனக்கும் அனுப்பி வைத்திருந்தார்கள். அது தொடர்பாக நானும் கடந்த காலங்களில் செய்தியை வெளியிட்டிருந்தேன். அந்த செய்தியிலே நான் பொதுவாக குறிப்பிடுகின்ற விடயம், இரண்டு தரப்புமே தங்களது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இவ்வாறு முச்சக்கர வண்டியை செலுத்துகின்றீர்கள். எனவே சுமூகமான முறையில் பேசி இவ்வாறான பிரச்சனைகளை தவிர்த்துக் கொண்டு முச்சக்கர வண்டியை செலுத்துங்கள் என்கின்ற அடிப்படையிலே நான் குறிப்பிட்டிருந்தேன். காரணம், இவ்வாறு முச்சக்கர வண்டியை செலுத்துவதால் பெருமளவில் அவர்கள் உழைக்கப் போவதில்லை. அவர்கள் தங்களது குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அளவிற்கு தான் உழைக்கப் போகின்றார்கள். அப்படி இருக்கின்ற நிலையில் இவ்வாறான பிரச்சனைகள் தேவையற்றது என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். ஆனால் இன்றைய தினம் ஒரு காணொளி வெளியாக இருக்கிறது. அதிலே முச்சக்கர வண்டி தரிப்பிடத்திலிருந்து முச்சக்கர வண்டியை செலுத்துகின்ற சாரதிகளில் ஒருவர் பயன்படுத்தி இருக்கின்ற வார்த்தை என்பதே மிக ஆபத்தான வார்த்தை. இந்த வார்த்தையை நாங்கள் கடந்து செல்ல முடியாது. இவ்வாறான செயல்களை ஊக்குவிக்கவும் முடியாது. அதே சமயம் கண்டிக்காமலும் கடந்து செல்ல முடியாது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் காலை வேளை பெண்கள் பிக்மி செயலியூடாக ஒரு முச்சக்கர வண்டியை வாடகைக்கு அமர்த்தி இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் முச்சக்கர வண்டி சாரதி அந்த பெண்களை ஏற்று சென்ற போது அந்த இடத்திலிருந்து சில மீட்டர் தூரத்திலே முச்சக்கர வண்டி தரிப்பிடம் இருக்கிறது. அந்த தரிப்பிடத்தில் நின்ற சாரதிகள் இதனை அவதானித்ததும் அங்கு சென்று அந்த பிக்மி சாரதியுடன் முரண்பட்டிருக்கிறார்கள். அதே ஒருவர் சொல்லுகின்றார், நீ காணாமல் போய் விடுவாய் என்று. அதை எவ்வளவு தொகைக்கு ஓடுகின்றாய், இந்த தொகைக்கு என்னால் எப்படி ஓட முடியும், தண்ணீர் விட்டா ஓடுகின்றாய் போன்ற பல்வேறுபட்ட கேள்வியை அவர் கேட்கின்றார். கிட்டத்தட்ட அவர்கள் அப்பட்டமாக அச்சுறுத்துகின்றார்கள். அதிலே அவர் பயன்படுத்திய வார்த்தை என்பது நீ காணாமல் போயிடுவாய் என்கின்ற வார்த்தை என்பது பெரும் வார்த்தை. எனவே இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இப்படி மிரட்டுவது என்பதை இந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கண்டிக்க வேண்டியது, கண்டிக்காமல் கடந்து போக முடியாது. ஆகையால் முச்சக்கர வண்டி தரிப்பிடத்தில் என்று முச்சக்கர வண்டியை செலுத்துகின்ற சாரதிகள் ஒரு விடயத்தை விளங்க வேண்டும். இந்த நவீன யுகத்தில் அனைத்துமே மாறிக்கொண்டு போகின்றது. ஒரு காலகட்டத்தில் நாங்கள் லட்சக்கணக்கான பணத்தை செலுத்தி வாங்கிய ஒரு பொருள் இன்று சில்லறை விலைக்கு விற்கப்படுகின்றது. அதே போல பல தொழில்கள் காணாமல் போய்விட்டது. இவ்வாறு நவீன யுகத்திலே பல மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் போக்குவரத்திலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பல செயலிகள் வந்திருக்கிறது. அந்த செயலி ஊடாக பெண்கள் பாதுகாப்பாக பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இந்த சாரதியின் பெயர் என்ன, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதாக இருந்தால் அதற்குரிய கட்டணம் என்ன என்பதை எல்லாம் முன்பே அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கிறது. அவர்கள் வீதிக்கு சென்று முச்சக்கர வண்டிகளை வாடகைக்கு அமர்த்த வேண்டிய தேவை இல்லாமல் போயிருக்கிறது. அதனை அவர்கள் பாதுகாப்பாக உணர்கின்றார்கள். பல பொதுமக்களும் பாதுகாப்பாக உணர்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் இரவு நேரத்தில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆகையால் அவர்கள் அதனை வாடகைக்கு அமர்த்துகின்றார்கள். எனவே இந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவர்கள் அரசாங்கத்தினூடாக பதிவு செய்துதான் இதனை செயற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ளே நாங்கள் எதுவுமே கலைக்க முடியாது என்கின்ற விடயத்தை இந்த முச்சக்கர வண்டி தரிப்பிடத்தில் இருந்து முச்சக்கர வண்டியை செலுத்துகின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே இன்னொரு விடயத்தை முச்சக்கர வண்டி தரிப்பிடத்தில் இருந்து முச்சக்கர வண்டியை செலுத்துவர்கள் கூறுகின்றார்கள், இவர்கள் வெளியிலே எங்கேயாவது வைத்து ஓடட்டும், ஆனால் முச்சக்கர வண்டி தரிப்பிடம் இருக்கின்ற இடத்திலே வந்து இவ்வாறு பிக்மி முச்சக்கர வண்டி சாரதிகள் ஏற்றி செல்லுகின்றார்கள். அப்படியானால் நாங்கள் இங்கு இருந்து கொண்டு என்ன செய்வது, எங்களுடைய வாழ்வாதாரம் பற்றியும் யோசிக்க வேண்டும் தானே என்கின்ற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்புகின்றார்கள். பிக்மியூடாக முச்சக்கர வண்டியை செலுத்துகின்ற சாரதிகளுக்கு இது ஒரு பிரதானமான தொழில் அல்ல. அவர்கள் வேறு வேலையை செய்கின்றார்கள், பகுதி நேரமாக வந்து இதை செய்கின்றார்கள். அதில் தருகின்ற லாபம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் நாங்கள் முழு நேரமாக இதனை செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு லாபம் போதாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எது எப்படியோ இறுதி முடிவெடுப்பது பயணிகள். பயணிகள்
இந்த முச்சக்கர வண்டி தரிப்பிடத்திலிருந்து முச்சக்கர வண்டியை வாடகைக்கு அமைத்து செல்வதை விரும்பவில்லை. பிக்மி ஊடாக செல்வதை அவர்கள் பாதுகாப்பாக நினைக்கின்றார்கள். அதை தவிர குறைந்த விலையில் செல்லக்கூடியதாக இருக்கின்றது என்று நினைக்கிறார்கள். அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த இடத்திலும் பிக்மி ஊடாக முச்சக்கர வண்டியை பதிவு செய்து பயணிக்கலாம். அதற்கு தடையாக யாருமே நிற்க முடியாது என்கின்ற யதார்த்தத்தை இந்த முச்சக்கர வண்டி தரிப்பிட சாரதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்களை ஏற்ற வருகின்ற போது பயணிகளும் முச்சக்கர வண்டிக்குள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இவர்கள் முரண்படுகின்ற போது பயணிகளும் அச்சப்படுகின்றார்கள். அவர்களும் சில பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வருகின்றது. ஆகையால் இது ஒரு சரியான முறையில் இப்படியான சாதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இதிலே வலியுறுத்தி கூற வேண்டியதாக இருக்கின்றது. அதை தாண்டி சரியான ஒரு தகவலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இனி இந்த செயலிகள் ஊடாகத்தான் இந்த பயணங்கள் இருக்கும். அடுத்த கட்டத்திற்கு இது நகர்ந்து சென்று விட்டது. இன்னும் முச்சக்கர வண்டி தரிப்பிடத்தை வைத்துக் கொண்டு நான் அதிலேயே நின்றுதான் ஓடுவேன், எனக்கு லாபம் பத்தாது என்று நின்று கொண்டிருந்தால் காலம் முழுக்க அப்படியே அதே இடத்திலே நின்று கொண்டிருக்க வேண்டியதுதான். காலப்போக்கிற்கு ஏற்றால் போல் நீங்களும் மாற வேண்டும், அப்படியே மாறிக்கொள்ளுங்கள் என்பதைத்தான் இதிலே சொல்ல வேண்டும். அது தவிர இவ்வாறு மற்றவர்களை அச்சுறுத்தி மிரட்டி நாளை சிறைக்கு சென்று உங்கள் வாழ்நாள்களை சிறையிலே கழித்து விடாதீர்கள் என்பதையும் இதிலே பதிவு செய்ய வேண்டும். முன்னுமர காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். எனக்கு விழுந்துச்சுதான். எனக்கு 300 சொச்சம் விழுந்துச்சு. காணுமா உனக்கு பிக்னிக்கு 300 சொச்சம்? எனக்கு என்ற ஓட்டத்துக்கு காணும். என்ன ஒன்ற ஓட்டத்துக்கு காணும்? நீ தண்ணியா விட்டு வர்ற? நான் ஃப்ரீ டைம்ல தான் வரேன், எனக்கு காணும். என்ன வேலை செய்யற? நான் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங். அண்ணா அது வந்து எங்களுக்கு சொன்னது. உனக்கு அதுல ஆட்டோ நிக்கிற தெரியலையா உனக்கு? தெரியுது. அப்புறம் என்ன சீல நேத்து அப்ப நாங்க புடுங்க அனுப்புறாங்க. அண்ணா எனக்கு பிக்மி போட்டாங்க. அண்ணா எனக்கு பிக்மி போட்டாங்க, நான் வந்து ஏத்துறேன். சொல்லி இருக்கல பாக்க முடியும். நாங்க நிக்கலையே, நான் வந்து தான் ஏத்துறேன். நான் வந்து தான் ஏத்துறேன். கருப்பா என்ன நிக்கிறது? பேயா நிக்கிறதுல? அண்ணா நான் வந்து தான் நான் ஏத்துனேன். அது உங்களோட காய்க்கல, உங்களோட காய்க்கல. உனக்கு என்ன சொல்லி இருக்கு? அண்ணா நான் வந்து தான் ஏத்திருக்கேன். பிக்மில காணாம போற நேர காய்க்கல. எவ்வளவு ஆர் போட்ட பிக்மி? பிக்மி கொம்பனியால தான் போட்டாங்க, அந்த இதால தான் போட்டாங்க, கொட்டலால. இதுல வச்சு ஏத்தல, அது பாக்காட்டல ஏத்து. என்ன பாக்காட்டோல ஏத்துறது? உனக்கு பாக்குக்கு முனக்கு ஏத்தவன சொல்லிருக்கு. அண்ணா நான் வந்து இவங்க போயிருவாங்க, நீ நிரந்தரமா இங்க நிக்கிறேன்னு சரியா? நீ ஜோஜி சின்ன பொடியா, நீ வேற வேலை செய்யற ஆட்டோக்காரர பகச்சு கெட்டு தொழில் செய்யாது சரியா? சரி நான் பகைக்கலண்ணா, எனக்கு சரி எனக்கு வந்தது நான் எடுத்துட்டு போறேன் அவ்வளவுதான். நான் வெட்டியோடலையே. நீங்க ரெண்டு ஓட வேணாம், நீங்க முனக்கு ஏத்தாதீங்க. நான் வெட்டி அண்ணா பாக்குக்கு முனுக்கு ஏத்த கூடாதுன்னு சொல்லலண்ணா. பிக்மி வந்தா எவ்வளவு வேணாலும் போய் ஏத்தலான்னு தான் சொல்லி இருக்கு. ஏத்த வேணாம் அண்ணா. சரி இன்றைக்கு சொல்லி இருக்கு போங்க, இதுல வச்சு பாக்கு முனுக்கு ஏத்தாங்க அவ்வளவுதான். உங்களுக்கு நல்லது சொல்றோம். அது ஆட்டோ தான் வரும், நான் ஆட்டோ தான் திருப்பி கிடைக்காத போ, இனி ஏத்தாது அவ்வளவுதான். போ ஆட்டோ மாங்காய் போடுங்க அனுப்பிக்கிறேன். அண்ணா அது அவங்க உங்கள்ட்ட வந்து கேட்கலையே. என்ன போ சொல்றேன், போக வேண்டாம். உங்கள்ட்ட வந்து கேட்கலையே, அவங்க எங்களுக்கு தானே போடுறாங்க பேருந்து, நாங்க என்ன செய்யறது? அப்ப நீங்க கஸ்டமரோட தான் கதைக்கணும், நீங்க எங்களோட கழிச்சு வேலை இல்லைண்ணா. என்ன சொல்ல வர? நீ எங்களுக்கு வந்துச்சு. சரி அப்ப நீங்க ஆட்டோ எடுத்தா சொல்ல வர? இப்ப நீ சரி சரி விடுங்க, போ சொன்னா போவேன். ஆட்டோ எடுத்தாதான் போறதுக்கு. என்ன பேசுனா நான் எடுப்பேன். இப்ப என்ன பேசுறீங்க? நான் ஓடி என்னையே அடிக்க வரீங்க. என்னையே அடிக்க மாட்டேன். பிக்மி ஏத்தானே சொல்றீங்க. நான் பிக்மி ஏத்தானே சொல்றீங்க. நீங்க பிக்மி ஏத்தானே சொல்றீங்க. பிக்மி ஏத்தானே சொல்றீங்க. 5 மீட்டர் தாங்கள் ஏத்தலாமா? 1/2 கிலோமீட்டர் தாங்கள் எப்படி ஏத்தலாம்? நான் வீடியோ என்னதுக்கு நீங்க சொல்றீங்க? போலீஸ் ஏத்த கூட சொல்லுது, நான் போலீஸுக்கு கொடுக்குறேன். இங்க வாங்க ஐயா, அங்க வாங்க. நீ வீடியோ எடுங்க நீங்க. இல்ல நீங்க பேசுங்க, நீங்க அடிக்கிறதெல்லாம் பேசுங்க. நான் வீடியோ எடுத்து நான் போலீஸ்ல கொடுக்குறேன். நான் போலீஸ்ல கொடுக்குறேன். வாங்க, நீங்க அடிக்க தானே வந்திருக்கீங்க. என்ன நீங்க அடிக்க தானே வந்திருக்கீங்க. நீங்க அடிங்க பார்க்கலாம். நீங்க அடிங்க பார்க்கலாம். நான் பிக்மி ஓடுறேன். நான் பிக்மி தானே ஓடுறேன். என்ன அடிக்க தானே வந்திருக்கீங்க, அடிங்க. நான் அடி வாங்க ரெடி, அடிங்க. நான் போலீஸ் போய்க்கிறேன். வா, நீங்க பேசுறத பேசிக்கொள்ளுங்க. பேசுறத பேசிக்கொள்ளுங்க. தாராளம் அடிங்க. தாராளம் அடிங்க. நான் அடிங்க, நீங்க தாராளம் அடிங்க. நீங்க அடிங்க, தாராளம் அடிங்க. இவர் டீசெண்டா பேசி கொண்டிருக்காரு, அவர் பேசிட்டு இருக்கணும். உங்க பேச்சு சரி கிடையாது, சரியா? நான் பிக்மி வர்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களோட கையை நான் எடுக்கல. நான் யார் வயிற்று அடிக்கல. நான் பிக்மி வர்றேன். என்ன நீங்க அடிக்க வரீங்க? போலீஸ்ல போய் சொல்லுங்க. நான் தப்பு செஞ்சா போலீஸ்ல போய் சொல்லுங்க. போலீஸ்ல போய் சொல்லுங்க. நான் இங்க ஓடி ஒளியல.
பிக்மி தான் நான் ஓடுறேன், வேற ஒன்றும் நான் செய்யல. ஓ எத்தனை நாளைக்கு ஓடுறேன்? நான் ஓடி தான் இருப்பேன். ஓ இதுலேயே தான் நீங்க ஓட போறீங்க. பிக்மி டிரைவருக்கு ஆட்டோ பார்க்கறாங்க அடிக்காங்க. இந்த பாருங்க பிக்மி டிரைவருக்கு ஆட்டோ பார்க்கறாங்க. வீடியோ கேசட்